ஓகே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் நெறையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஐடியா போட்டு நெறையா பண்ணிட்டுருந்தேன். எப்படி சொல்றது? எப்பயுமே சொல்ற மாரி தான். அந்த வியூஸ் போகுது அதெல்லாம் தாண்டி யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்ற மாரி இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல திருப்பி இந்த ஃபேன் சவுண்ட் வேற கேட்குதான்னு வேற தெரியல. கேட்காதுன்னு நெனைக்கின்றேன். சரி ஓகே. அத ஃப்ரீயா விட்டுறலாம். அது கேட்காம தான் இருந்திருக்கு. கேட்டா என்ன பண்றது? ஐய்யய்யோ! பேச வேண்டியத சீரியஸா வச்சு நான் அந்த மாரிலாம் பேசிட்டு இருந்தேன். சரி ஓகே. என்னதான் இருந்தாலும் எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். அந்த மாரி வந்து நெறைய விஷயம் சொல்லணும்னு தோணும். அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டக்குன்னு சொல்ல முடியாது. இப்பலாம் வேற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற சொல்லிட்டு என்னடா இவன் லூஸ் மாரி பேசிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அது என்னதான் இருந்தாலும் அது நமக்குமே தெரியும். நம்ம பேசுறது கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு மாரி ரொம்ப பேசிட்டு இருப்போம். அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமா பேசுவோம். அவங்க டக்குன்ட்டு இந்த மாரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தது. அங்கலாம் பேச முடியாதத இங்க நம்ம பேசலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இனிமே இங்க பேசலாம். அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னதான் வியூஸ் அதெல்லாம் தாண்டி இந்த மாரி மனசுல இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு அடிக்கடி சொல்ற மாரி இருக்கும். ஏன்னா அத சொல்லி தானே ஆகணும். நமக்கு தோணும்ல நெறையா. அது மாரி வந்து என்ன நீங்க பார்த்துருப்பீங்க டாபிக் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்ல ஃபியூச்சர்ல நான் எனக்காக சொல்லிக்கிறேன். இந்த மாரி பார்த்துருப்ப டைட்டில் நீ தான் பேசியிருக்க. அந்த மாரி வந்து சொல்லிக்கிறேன். அது மாரி வந்து என்ன சொல்லணும்னா, இந்த மாரி வந்து சூசைட் இஸ் அ எண்ட் அப்படின்ற மாரி தான் நான் டைட்டில் வைக்கலான்ட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. யாராச்சும் பார்ப்பாங்க. அதெல்லாம் தாண்டி சும்மா அது ஒரு இமேஜினேஷன்ல இந்த மாரி டைட்டில் வைக்கலாம். அது ஒரு வேள ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா, இந்த மாரி இவங்க யோசிப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சிருக்கிறது ஒரு 1% 2% தான். அப்படி இல்லாத விஷயத்தப்ப நான் மனசுல இருக்கிறதா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல நெறையா இருக்கு சொல்ல வேண்டியது. இந்த மாரி இந்த பில்டிங் பண்ணது, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் இது ஃபர்ஸ்ட்டு சொல்லிடலாம்னு நெனைக்கிறேன். எப்பயும் சொல்ற மாரி பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அதெல்லாம் வந்து ஃபார்மேட்லாம் விட்டுட்டு, இந்த மாரி சொல்லணும் இது எனக்கு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு சொல்ல முடியல. எங்கேயுமே சொல்ல முடியல அப்படிங்கும்போது இங்க சொல்லலாம். அப்படின்றதுக்காக தான் ஒரு நல்ல விஷயம் தான் நான் ஆரம்பிச்சது. அந்த மாரி வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, சும்மா லைனா நடந்ததெல்லாம் சொல்றேன். அந்த டைம்ல எனக்கு சொல்லணும்னு தோணுனப்ப யாரும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் டக்குன்னு சொல்லாம தெரியல. அப்படியே லைனா சொல்லிடுறேன். அந்த ஒரு இன்சிடென்ட் அந்த மாரியே. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கார்த்தி நண்பர் அவர் வந்து ஏதோ மெசேஜ் வந்து அனுப்பி விட்டுருந்தாரு. இந்த மாரி வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு, இந்த மாரி வந்து அதில சூசைட்ன்லாம் போடல. இந்த மாரி வந்து டேக்கன் ஹிஸ் லைஃப் அப்படின்ற மாரி போட்டு, இந்த மாரி இந்த சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதில படிச்சத நானு ஃப்ரீயா சொல்லிடுறேன். உண்மையா அப்படியே சொல்ற மாரி தான். அந்த மாரி வந்து அதில என்ன பிரச்சனை அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா, அந்த மாரி வந்து அவ்வளோலாம் டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் படிச்சுட்டேன் நான் மட்டும். கீழ அவங்களோட ஃபோட்டோ போட்டிருந்துச்சு. அந்த பையனோட ஃபோட்டோ. அதுக்கு மேல அப்படியே போட்டிருந்துச்சு. இந்த மாரி வந்து டேக்கன் ஹிஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு, இந்த மாரி அவுட் பாஸ்ல வந்து ஏதோ ஒரு நேம் போட்டுட்டு வெளியே அது மாரி சொல்லாம போனது. அதுக்காக திருப்பி வரும்போது ஃபைன் அமௌண்ட் ஒரு 10,000 சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி பிரஷர் குடுத்துருக்காங்க. பிரஷர் குடுத்துருக்காங்கன்னு இல்லாம, அது எப்படி சொல்றது? ஒரு நார்மலான பையன்னு இல்லாம, ஒரு பையன் இருப்பான். கொஞ்சம் ரகடா, பயம் இல்லாம இருக்க பசங்களெல்லாம் அந்த மாரி ஒரு 2 நாள் என்ன ஒரு 5 நாள் அலைய விட்டாலும், அவங்க ஒரு மாரி திருப்பி பேக் டூ தி ஃபார்ம் அந்த ஒரு மாரி டென்ஷனா இல்லாம நெறையா அதுக்குன்னு வச்சிருப்பாங்க அவங்க. அது மாரி அதுலருந்து அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாரி வந்து அதான் இங்க பிரச்சனையே. எல்லாரையும் ஈக்குவலா நெனைக்கிறதுனால தான். அந்த மாரி வந்து சரி ஓகே நம்ம அதெல்லாம் ரொம்ப பேச வேணாம். அது மாரி வந்து நெனச்சுட்டு அவங்க அந்த பையனையுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஏத்திருப்பாங்களாட்டுக்கு. இவங்க அப்படிதான் ஏதாச்சும் பண்ணலாம் ஒரு 2 நாளைக்கு அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது அந்த பையன் ரொம்ப ப்ரெஷர் எப்படி சொல்றது? அத எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்ல தோன்றத சொல்லிர்றேன். அது எப்படின்னா, இப்போ ஓகே எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கிறது எப்படின்னா, அந்த பையன் மேல தப்பா இருக்கலாம், இல்ல காலேஜ் மேல தப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோவே வரலாம். அந்த பையன் என்ன பண்ணியிருந்திருக்கான், ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி வந்து நேம் எழுதாம வெளிய கூட்டிட்டு போயிருந்திருக்கான். அது எனக்கு என்ன இது எப்படி பேசுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. ஆனா அத பத்தி பேசி தான் ஆகணும். என்னால முடிஞ்சது இந்த ஒரு வீடியோ. இது யாராச்சும் பார்த்து ஒரு வேள அவங்கனாலே என்ன க்யூர் ஆவாங்களா? வித்தியாசமா யோசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா எனக்கு தோணுச்சு போடணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஆரம்பிச்சதும் பாட்காஸ்ட் ஃபோன்ல பேசுறதுக்கு. அத நான் பின்னாடியும் கேட்பேன் நானு. நான் அது மாரி வந்து சொல்றேன். அந்த மாரி வந்து யோசிச்சிருந்தா ஒரு 2 வருஷம் இருக்கும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தம்போது ஒரு 6 மாசம் அப்படிதான் இருந்துச்சு. நார்மலா வந்த பசங்களுக்கே டென்ஷனா இருக்குன்னா, இப்ப அதான் நான் சொன்ன மாரி தான். இதெல்லாம் நான் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா அதான் நான் அபிஷேக்கு. அது மாரி வந்து எப்படி சொல்றது? ஏற்கனவே ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அது 1 இயர் படிச்சுட்டு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரொம்ப டென்ஷனா போணுச்சு. வந்தது கரெக்ட்டா? இல்ல ஒரு வேள அங்கேயே இருந்திருக்கலாமா? அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷர் ஆகும் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டயுமே சொல்லியிருக்கேன். இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு எப்படி சொல்றது? நான் தான் அப்படின்ட்டு இருந்துரணும். டேய் நான் பண்றது தான்டா கரெக்ட்டு. நான் இப்படி தான்டா
நான் யாரை பத்தி நினைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு மாதிரி ஃப்ளோவா போயிடும். அப்படி இல்ல, நான் எல்லாரும் சொல்றதுதான் கேட்பேன். எல்லாரும் சொல்றது மட்டும் நான் செஞ்சா போதும்ன்ற இருக்க மைண்ட் செட்டுமே ஓகேவா இருக்கும். ஒண்ணு நான் தான்டா அப்படின்னு இருக்கவங்க தைரியமா இருக்கிறவங்க. 2வது எல்லாரும் கேட்கறவங்க போது அவங்க அதிகமா யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தப்பு சொல்ல அந்த மாதிரி. இதுக்கு நடுவுல இருந்துட்டு ஐயோ நமக்காக இது நமக்கு தேவையே, இது நமக்கு ஒருவேளை இந்த இடம் நம்ம கரெக்ட் இல்லையோ, ஐயோ அப்பா அம்மா இதை சொல்றாங்களே இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஷனா இருக்கும் போது யோசிக்கும் போது தான் பிரச்சனை வந்துச்சு எனக்கு அந்த 6 மாசத்துல. அப்படிங்கும்போது எனக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஒரு நாள்ல திடீர்னு ரொம்ப அது எப்படி சொல்றேன்னே தெரியல. மேபி அந்த சுச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம் அந்த பையனுமே. அதுல யார்ட்டையுமே பேச தோணாது. டக்குன்னு அன்னைக்கு டேட்டு கரெக்டா சொல்லணும்னா டேட் இல்ல. அன்னைக்கு நாள்ல நடந்தது என்ன சொல்லணும்னா, காலேஜ்ல பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்க தெரிய மாட்டாங்க. அந்த ரொம்ப குறிப்பிட்ட சோகமா இருக்க டைம் எல்லாம். மேபி அதான் டிப்ரெஷன்னு சொல்றாங்களா எனக்கு கூட தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 3 மாசம் பாட்காஸ்ட் மட்டுமே கேட்டுட்டு இருப்பேன். நடந்து போயிட்டு இருப்பேன். ஹெட்செட்டே போட்டிருப்பேன். சாப்பிடும்போது போடுவேன். யாரையுமே கண்டுக்க மாட்டேன். யாரும் என்னை கேட்டதும் கிடையாது. அது எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் இதை சொல்லிட்டு சொல்றேன் அடுத்து. அந்த லைனா என்ன நடந்திருக்கலாம் மேபி அப்படின்றத. அது மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பேன். யாருமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாச்சும் பேசினாலும் நான் கண்டுக்க மாட்டேன். டக்குன்னு போயிட்டு வந்துட்டு தனியா ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னதான்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்க இருந்து வேற இங்க வந்துட்டோம், இங்க இருந்து அங்க போறோம், அந்த நோடிவு அந்த வீடியோல சொல்ற மாதிரி நோடிவ் என்னடா இது. திடீர்னு ஒரு நாள் காலேஜ்ல வந்து தூங்கிட்டு இருக்கோம், கிளம்பி வாண்டுறாங்க. அங்க போனா ஒரு மனிதர்களை மதிக்கிற இதுவே கிடையாது. ஒரு பேப்பருக்கு மரியாதை கொடுத்துட்டு அந்த ஹால் டிக்கெட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த எப்படி எனக்கு சொல்றேன்னே தெரியலங்க. அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு சைனுக்காக இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஹால் டிக்கெட் வாங்கிட்டு என்ன குதிக்கிறாங்க பசங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கரெக்டான இடத்துலதான் இருக்கமோ, அவங்கள தப்பு சொல்ல, நான் யோசிக்கிறதெல்லாம் என்னடா ஒரு பையனை இவ்வளவு டென்ஷன் வச்சு தான் வாங்கணுமா, இவ்வளவு திட்டி தான் ஒரு சைன் போடணுமா, இல்ல இந்த ஹால் டிக்கெட் வாங்குறதா பெரிய விஷயமா, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டேன். வந்த உடனே ஒரு சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு கை கால் கழுவிட்டு எல்லாம் படுப்பேன். அன்னைக்கு வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. நான் மட்டும் ஏறி படுத்துட்டு எனக்கு என்ன பண்றேனே தெரியல. ஹெட்செட் போடுறேன், அதை கேட்கறேன், இதை கேட்கறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்லலாங்க. எப்படி சொல்றது, அந்த வீடியோ எல்லாம் சொல்ற மாதிரி நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இல்ல நம்மளை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்து ரியாலிட்டியா டேய் இப்படிதான், இவன் இப்படிதான்டா, இவனுக்கு நம்ம பேசலான்ட்டு இருந்தா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா கூட எனக்கு போதும். இதெல்லாம் சொன்னதால நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் இனிமே நினைக்க கூடாதுன்னு இருக்கேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க என்னடா சோகமா இருக்கான்ட்டு. அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்ல அவன் வந்து சிஏல ஃபெயில் ஆனதான் அப்படின்ட்டு. டேய் போங்கடா நீங்களும். அதுவும் மேபி ஒரு பர்சன்டேஜா இருந்திருக்கலாம் சோகமா இருந்திருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம நிறைய இருந்துச்சு. டேய் நம்ம வந்து கரெக்டா, இது நம்ம கரெக்டா இருக்குமா, அடுத்து இன்னும் கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பிளேஸ்மெண்ட் கிளாஸ், சாயந்தர கிளாஸ். டேய் என்ன வேண்டா மனுஷங்களை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், 2வது தம்பிக்கு. இந்த டைம்ல ஒரு ஃபன் மாதிரி இருக்கும் இது வேற. டேய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, என்னடா அப்படின்னு. என்னடான்னு அவங்க வச்சுட்டான். அப்புறம் டேய் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பண்றா அப்படின்னு. அப்புறம் அந்த குறிப்பிட்ட நடு நேரத்துல நான் யோசிக்கிறேன். ஆஹ் பண்றான்னு சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் தனியா ஒரு தனியான்னு இல்ல, ஒரு 2 பிளாக் இருக்குன்னா அதுக்கு நடுவுல ஒரு படிக்கட்டு இருக்கவங்க யாரும் அதிகமா வர மாட்டாங்க. அப்புறம் அங்க போய் உட்கார்ந்து இருந்துட்டு அது எப்படி சொல்றது, இதை சொல்லலாம் தான் எனக்கு தெரிஞ்சு. நானே யோசிக்கிறேன் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை சொல்லலாம். மேபி அவங்க இந்த மாதிரி ஒரு டைம்ல ஃபீல் பண்ணா சரி ஓகே அந்த பையன் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா இதை நான் யார்ட்டையும் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் நிறையா. அந்த மாதிரி வந்து உட்காந்து இருந்துட்டு அப்பெல்லாம் தெரியும் எனக்கு இந்த பாட்காஸ்ட்லாம் நான் கேட்கறேன். ஆர்ஜே பாலாஜான பாட்காஸ்ட்லாம் கேட்பேன். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அதெல்லாம் அப்பப்போ கேட்டுட்டு இருப்பேன். அதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி தெரப்பி போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ நம்பர்லாம் கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்டுட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு. அவங்க அதுக்கு மேலே ஓவரா கண்டுக்கல. இல்ல வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வேணாம், ரொம்ப ஓவரா எனக்கு இப்ப சொல்றது என்னைய பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரிதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ரூம்க்கு வந்தோடனே டிப்ரெஷன் என்னடா போங்கடா. இப்ப எல்லாம் டிப்ரெஷன் சொல்லி உண்மையாலுமே டிப்ரெஷன்ல இருக்க பசங்களால சொல்லவும் முடியல. அது அது ஒரு தப்புன்ற மாதிரி ஆக்கிறாங்க. அப்புறம் அது மாதிரி வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து டிப்ரெஷன் போட்டோடனே ஒரு இதயத்தின் குரல்னு ஒரு பாட்காஸ்ட் வந்துச்சு. அன்னையில இருந்து தான் ஒரு 3 மாசம். ஆமா. நான் சொல்றதே ஸ்டார்ட்டிங் தான். அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பாட்காஸ்ட் போட்டு போயிட்டு இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் ஆரம்பிச்சதே. அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட் எண்ணெய் தேய்க்கும் போது, தலை சீவும் போது, அதுக்குன்னு எண்ணெய் வைக்கிறதெல்லாம் இருந்து, அந்த பாட்காஸ்ட் கேட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கப்பெல்லாம் பாட்காஸ்ட் கேட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு 3 மாசத்துக்கு அந்த பாட்காஸ்ட்டை கேட்டு, அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல பெரிய இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு பையனை ஸ்ட்ரிக்டா நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 4th இயர் வரைக்கும் அப்படிதானே இருக்கணும். அவ என்ன அவங்க மைண்ட் செட்டோ தெரியல. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இருக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே இருந்துருவாங்க. இல்ல சும்மா ஒரு ஆக்டிங்கு. டேய் என்னடான்ற மாதிரி எனக்கு இருக்கு இதெல்லாம் யோசிக்கும் போதே.
அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு 3 மாசம் தள்ளும்போது எல்லாம் 3 மாசம் தள்ளி வரும்போது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா விடுறது அப்படி இப்படிங்கும்போது நான் ஒரு மாதிரி இதாயிட்டேன். இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது டைலூட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போது நான் யோசிச்சிருக்கேன். ஒரு பையன்ட்டலாம் சொல்லியிருக்கேன். அந்த பையன் வேணாம், பேர்லாம் சொல்ல வேணாம். அந்த மாதிரி ஃபன்னும் கிடையாது அதெல்லாம் சொல்றதுக்கு. அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கேன். டேய் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுல சீனியர் எல்லாம் ஆட் பண்ணி அவங்களோட வந்து பயமா இருக்கும்போது எப்படி அவங்க அதை ஓவர் கம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த பையன் பாசிட்டிவா சொல்லியிருக்கலாம். அவன் இல்ல ஒருவேளை அதுலயே அடிக்ட் ஆயிட்டா அப்படின்னா நான் அப்புறம் விட்டுட்டேன் நானு. அந்த மாதிரி வந்து நான் என்ன யோசிச்சேன்னா நமக்கு இந்த மாதிரி பயமா இருந்திருக்கு அது இப்போ சால்வ் ஆயிருக்கு. எவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பையன் ஒரு அப்சர்வேஷன் சைன் வாங்குறதுக்கு ஒரு சார் ரொம்ப அலையிற விடுறாரு, டென்ஷன் ஏத்துறாருன்னா அது ஒரு சீனியர் அண்ணன் ஒரு ஆப்ல இந்த மாதிரி போட்டிருக்காரு. இல்ல தம்பி அப்சர்வேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கடைசியில போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ரெக்கார்டுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையனுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கலாம். அன்னைக்கு டேட்ல அவன் ஃபீல் குட்டா இருக்கலாம். அவன் தப்பு பண்ண கிடையாது. இப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அது அப்புறம் வந்து போக போக நம்மள யோசிக்கணும்னு இந்த காலேஜ்ல வந்து இது எழுத சொல்றேன், ரெக்கார்ட் எழுத சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வெளியில எங்கேயுமே யோசிக்க விட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் வெளியே யோசிப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாச்சும் நான் அதுக்கு ஏதோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த பையனுக்கு அப்படி கூட ஃபீல் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது? அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். டேய் என்னடா நம்ம இங்க வந்து 2 வருஷம் இருந்தோம். நமக்கு இந்த காலேஜ் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வேற தெரியல. இப்போ 10,000ன்றாங்க. வீட்ல கேட்கணும். என்னன்னு கேட்கறது? அவங்க வீட்ல வந்து எப்படின்னு தெரியல. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களா? ஃப்ரீயா பேசுவாங்களான்னு அந்த பையனால ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களான்னு தெரியல. இப்ப எனக்கு சொன்ன மாதிரி சிஏல ஃபெயில் ஆனதாண்டா இவன் சோகமா இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி மேபி ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியிருப்பாங்களா? நம்ம ஒருத்தவங்களே தப்பு சொல்ல முடியாது. எப்படின்னா இப்போ அந்த ஸ்டாஃப்ஸ் தான் தப்பு பண்ணாங்க. 2 நாள் அலைய விட்டா தான் தப்புனா வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த வார்டனை சொல்லலாம். மாட்டி விட்ட வார்டன் என்ன பண்ணுவாரு? அவருக்கு இந்த இருக்க ப்ரெஷரு அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படிதாங்க வாழ்க்கையில. எப்படி சொல்றேன்? நானே இன்னைக்கு ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி வந்து பாலக்காடு போயிட்டு வந்தேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும்னு தான். அப்படிதான் எல்லாத்துக்குமே இருக்கும். யாருமே இங்க வந்து நான் யோசிப்பேன். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நிறைய பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. அது மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் அது தப்பா இருந்தா சாரி. அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். அவங்க மேல சொல்லியிருக்கலாம். அப்புறம் அங்க மேல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மேல சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. அவனுங்க இருக்க ப்ரெஷர்ல இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தாதான் ஜாலியா ஃபன் பண்றதுக்குன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆளையும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் வீட்ல எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி அந்த பையனுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருந்திருக்கலாம். அந்த இப்போ எப்படி சொல்றேன்னாங்க, ஹாஸ்டல்ல இருக்கவன்னு வச்சுக்கோங்களேன். நானும் இருந்திருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூக்கம் தூங்குனாதான் ஃபர்ஸ்ட் நார்மலாவே யோசிக்க முடியும். அது இந்த ஹாஸ்டலு, காலேஜ் ஹாஸ்டலு இதெல்லாம் வந்து இப்ப நான் பேசிட்டு நானே என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து அதெல்லாம் எப்படி இது கரெக்ட்னே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சாப்பாடு போடுறானுங்க. என்னவோ பண்றாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு எப்படி ஒரு மனுஷனால நார்மலா யோசிக்க முடியும்? எப்படி அவன் நல்லா படிப்பான்? இதெல்லாம் வந்து இந்த பிரின்சிபலு இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க. என்னதான் வந்து எனக்கு இது எப்படி சொல்றேனே தெரியல. அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கணும்ல. நான் பேசுறது ஓவரா கூட இருக்கலாம். ஆனா நான் எனக்கு தோணுத பேசுறது அந்த பாட்டு கேட்டு யாராவது கேட்பாங்களான்னு தெரியல. இது நான் பேசணும்னு தோணுச்சு. இதை பேசிடுவேன். பின்னாடி நானும் கேட்பேன். அந்த மாதிரி வந்து என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள அப்பவே தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப வெளியே வந்துட்டேன், சாப்பிடுறேன், ஓரளவுக்கு இருக்கேன். அப்ப இருந்து அங்க இருந்து அந்த சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்ல இருந்த ப்ரெஷரோட இப்ப நான் கம்மியா இருக்கேன். இப்ப நான் ஃபியூச்சர்ல கஷ்டப்படல. என்ன கஷ்டப்படலாம்? நான் யாருக்கும் எதுவும் தப்பு பண்ணல. யாரையும் ஏமாத்தல. ஏதோ எனக்கு பிடிச்சதை கொஞ்சம் செய்யறேன், படிக்கிறேன், ஏதோ பாஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன். மேபி என்ன வேணா நடக்கலாம். நான் நாளைக்கே இருப்பேனான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இருந்த வரைக்கும் என் மனசுக்கு உண்மையா யாரையும் கஷ்டப்படுத்தினது இல்லை, யாராச்சும் ஏமாத்தினதும் இல்லை. இப்படி கஷ்டப்படுத்தினா டக்குன்னு கேட்டிருப்பேன். இந்த மாதிரி சாரி ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா யார்கிட்ட இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் கேட்டுருவேன். ஓப்பனான்னு இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு கேட்டுருவேன். இந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்கா, இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன தப்போ அந்த சந்தீப் நண்பருக்கு அதையும் சொல்லலாம். கிடைச்ச சான்ஸ்ல மன்னிப்பு கேட்டுட்டேன். அது மாதிரி நான் தேடிட்டு இருப்ப சான்ஸை தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறதுக்கு. அது மாதிரி யாரையும் தெரிஞ்சு நான் கெட்டது பண்ணது இல்லை. அப்படி தோணுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருவேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி நல்லாதான் இருக்கலாம், ஒரு நல்ல ஹியூமனா இருக்கலாம், நல்ல மனிதனா இருக்கலாம் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். இதுவே தப்பு அப்படின்னா உலகத்துல இன்னும் என்னத்தை பண்ணி இவங்களுக்கு என்ன அந்த சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்ணணும், இந்த காலேஜ்காரங்களுக்கு என்ன அந்த டூட்டர்ஸுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல. வரமா டூட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து சரண் நண்பரும் சொல்லியிருக்காரு. எல்லாருமே இதுதானே பண்றாங்க அப்படின்னு ஒரு வீடியோலுமே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றது? ஒரு 2 பேரை ஒரே எப்படி சொல்றது? யாரோ வேற ஃபோன் வேற பண்றாங்க. தம்பி தான் பண்றான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 பேர் வந்து நேரா ஒரு லைன் போட்டா கூட அந்த லைன் ஒண்ணா இருக்காது. அப்படின்ற மாதிரி நான் சொல்றத வந்து வேற வேற யாரோ சொன்ன டாபிக்கு எப்படின்னு எல்லாருமே ரேண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு சரண். ஆனா எல்லாரும் பண்றாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அது அவங்க எதிர்த்து வெளி கொண்டுதான் ஆகணும். அதனாலதான் நான் சொல்றேன். எப்படி சொல்றது? ஏதோ நார்மல் வீடியோ மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல. இருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது.
இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, எல்லாரும் புலம்புறாங்க நீயும் புலம்புறே அப்படின்னா எப்படிங்க பண்றது? ஏதாச்சும் ஒரு வெளில கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம். அப்படிங்கும்போது நமக்கு அதுல கம்ஃபர்டபிள் இல்லைங்கும் போது இது. ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்கேனா, கோவமா பேசுறேனா இல்ல மனசுக்குள்ள வெளியே வருதான்னு தெரியல. அவங்க சொல்றது ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்றேன். அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு கூட தெரியல. அந்த மாதிரி வந்து அதெல்லாம் யோசிப்பேன். டேய் என்ன தான்டா நடக்குது இங்க, டேய் இது என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது வீட்லயும் டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இவ்வளவு ஃபீஸ் கட்டி அவங்க என்ன நிறைய பிரச்சனைலாம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம பேசவே முடியாது. இப்பவே நான் பாருங்க இதுலயே இருக்கிறதுனால பேசுறேன். இதுல வீட்டுல பேசினா என்ன யோசிப்பாங்க சொல்லுங்க. இது உளர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீட்டுல சொல்லி என்னடா நீ நாத்திக்கு வந்து மாதிரி பேசுற அப்படி இப்படின்றாங்க. அந்த ஒரு வீடியோன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு வீடியோல கூட சொல்லி இருந்திருக்காங்க. நேர்மையா இருக்கணும் அப்படின்னு தாண்டி இப்ப இருக்க ஸ்டேஜ் வந்து ஏன் நீ நேர்மையா இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி. இப்ப அதெல்லாம் தாண்டி போயிட்டு பணமும் முக்கியமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், நல்லது பண்றோம் தாண்டி நல்ல மார்க் எடுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மேபி அந்த பையன் ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்னடா நம்ம இருக்க இடமும் நமக்கு பிடிக்குதான்னு தெரியல, இந்த விஷயத்த வீட்டுல சொல்லலாமான்னு தெரியல, இவ்வளவு ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு மாதிரி இதாயிட்டு தான் ஒரு மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன கதையோ, அவங்க குடும்பத்துக்கு வேலை பார்க்க வராங்க, கொடுக்குற சம்பளம் கம்மியா இருக்கும், ப்ரெஷர் டேல இந்த மாதிரி ஏதோ நடந்தாதான் அவங்க ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நான் டிராவல் பண்றது மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா அப்படிங்களை அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அது ஆயிருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மேல போனா அதுக்கும் அவங்க அதிகாரம் பண்ணிட்டு அவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போனா அவங்க இவங்க மேலதான் தப்பும்பாங்க. ஒரு ஆள் இப்படி இதாயிடுச்சு. இதுக்கு இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரிதான் ஒருத்தவங்க மேல தப்புன்னு எனக்கு சொல்ல இஷ்டம் இல்ல. மனசுல இருக்கிறது அதுதான். ஸ்டாஃப்ஸுங்கும் போது அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு அவங்க இந்த ஒருத்தர் 3 பேர் பண்ற வேலையை ஒருத்தர் கொடுத்து அவங்களையுமே ஒரு நார்மலா யோசிக்க விடாம, நார்மலா ஒரு 3 பேர் பண்ற வேலையை 3 பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு நல்ல பையனை கூப்பிட்டு அவங்க அவங்க ரிலாக்ஸ் மைண்ட் செட்ல இருந்தாடி உனக்கு இது நல்லா வருதுடா. இப்ப நானே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்லாம் ஒரு சில டைம்ல மனசுல இருக்கிறது எழுதுவேன். ரொம்ப ஒரு மாதிரி கதை எழுதுவேன். எனக்கே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. இதுவே ஒரு நல்ல டீச்சர் டைம் இருந்தா அந்த பேப்பர் எல்லாம் பொறுமையா கரெக்ஷன் பண்ணும்போது படிச்சு பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி அதெல்லாம் நான் யோசிக்கிறது தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி லிட்ரேச்சர் நல்லா எழுதுற இங்கிலீஷ்ல மேபி எழுத ஒரு எஸ்ஐ ட்ரை பண்ணேன், எங்கேயாச்சும் ஒரு மேகசின்ல பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். இவங்க தான் வேற வந்து 3 பேர் சேர்ந்த வேலையை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து காசை சம்பாரிச்சு வந்து இதெல்லாம் வேற அச்சோடி சார் கேட்பாரான்னு தெரியல. நண்பர்கள்லாம் போட்டுக்கிட்டு காட்டிடாதீங்க. அந்த மாதிரி வந்து மனசுல இருக்கிறது சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். அச்சோடி சார் ஒரு நாள் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஓனர் இருக்காரு, அவர் வந்து யாரு வந்து கோவில் கும்பேசினாலும் காசு கொடுப்பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சார் அவருக்கு மேல நானே இப்ப அச்சோடி சார் மாதிரியே தான் பேசி ஆகணும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கேன். அப்படிங்கும்போது அவர் ஓனரை வந்து அச்சோடி சார் பேசல தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் யோசிச்சேன், டி நண்பா எத்தனை பேர் லோன் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, மேபி அவங்க அதனாலே நல்லா படிக்கலாம். என்னடா லோன் இந்த மாதிரி கும்பேஷ் காசு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாம வந்து ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி காசு சம்பாரிச்சு அவரு நல்ல காசு சம்பாரிச்சு கோவிலுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இல்லாம ஒரு நார்மலா வந்து எனக்கு அதான் ஆசை. ஃபியூச்சர்ல ஒரு வேலை செஞ்சதுனால மனசுக்கு பிடிச்சி செய்யணும், உண்மையா செய்யணும், கஷ்டப்படுத்த யாருக்கும் கெடுதல் செய்யற மாதிரி ஒரு வேலை இருக்கக்கூடாது, நமக்கு ஃபர்ஸ்ட் அது கெடுதலா இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு வேலை ஒரு பிசினஸா ஆரம்பிச்சுன்னா எனக்கு இல்ல 4 பேர் இருந்தா ஒரு காசு அதெல்லாம் தாண்டி அவங்க லைஃப் எப்படி ஒரு நிம்மதியாக்கலாம், எப்படி அவங்கவுங்க குடும்பத்தோட நல்லா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் யோசிச்சாலே இப்ப என்னென்னோ சொல்றாங்க. தெரிஞ்சுன்னு என்னை யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. பின்னாடி லூசுன்னு சொல்லியிருக்காங்க, முன்னாடியுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீட்லயுமே என்னடா நாத்திகம் அப்படி இப்படின்றாங்க. ஆனா நான் மாத்திக்க மாட்டேன். என்னால முடிஞ்சது ஓரளவு குடும்பத்துக்கு பண்ணிட்டு எனக்கு தோணுன மாதிரி நான் இருப்பேன். அந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு ஸ்டாஃப் அவங்க மேல மேல போய் இப்ப கடைசியில ஓனர் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த கீழே இருக்க பசங்க எல்லாம் என்னதாங்க பண்ணுவாங்க? இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு ப்ரெஷர் எல்லாம் அனுபவிச்சுட்டு. இதான் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த பையனை பத்தி. இதுக்கு மேல என்ன பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்ம எப்படி இந்த உலகத்துக்குள்ள வரோம், எப்படி நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படின்லாம் தெரியல. இருக்க வரைக்கும் உண்மையா இருக்கணும்ன்ற ஏன் கான்செப்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கு அது நிறைய டிஃப்ரெண்டா இருக்கலாம். அப்பா அம்மாக்கு நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பேத்துக்கு அவங்களுக்காக நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பேத்துக்கு அடுத்தவங்களுக்காக பண்ணணும். அது என்னோட ஐடியாவும் இருக்கு. அது எனக்கு ஒரு பர்பஸ் மாதிரி. அந்த மாதிரி வந்து என்ன சொல்றேன்னா அந்த பையனை ரொம்ப டெத்துக்கு அப்புறம் லைஃபே இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது மாதிரி நான் அதை நம்பவும் மாட்டேன். மேபி ஒரு நல்ல பையன் இந்த ஒரு சொசைட்டில இருந்து இந்த ஒரு காலேஜ்ல இருந்து அவன் நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு தான் பெரிய லெவலும் இல்ல, மேபி அது ஒரு சொர்க்கன்ற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவன் அங்க போய் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா முடிச்சிடலாம். இதுக்கு மேல இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்கன்னா நன்றின்னு சொல்றதாண்டி பரவாயில்ல, இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு பையன் பேசான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கே ரொம்ப ஹாப்பி தான், எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் பேசி உங்களை ஒரு மாதிரி யோசிக்க வச்சிருந்தேன்னா என்னோட கடமை தான். அதை நான் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றதும்
நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி தான், ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு சொல்லியிருப்போம். ப்ரெசென்ட் அப்ப நான் அந்த பில்டிங் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா பையனை பத்தி சொல்றது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதனால வந்து பாஸ்ட்டை முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ப்ரெசென்ட்ல இது, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லா மாறிடலாம். ஏன்னா எவ்வளவு நேரம் அதை எனக்கு பேசுறேன்னு தெரியல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதை வேற எப்படி எனக்கு தம்ப்நெயில் காட்டுறதுன்னு தெரியலையே. இது தம்ப்நெயில் வச்சுட்டு தான். ஐயோ, டக்குன்னு வேற நீ மாறுறியடா கேரக்டரு. இப்போ எப்படி பண்றது? ஓகே, இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சிரிக்காம எப்படிடா இருக்கிறது? நான் அப்படியே இந்த பில்டிங் பாக்குற மாதிரி பாக்கட்டா? ஐயோ, எப்படி கரெக்டா இருக்குன்னு தெரியலையே. சரி, ஏதோ குடிஞ்சு பாக்குற மாதிரி பாக்குறேன். ஏதோ உள்ளர ஏதோ சர்ச் பண்ற மாதிரி. ஓகே, இதுக்கு மேல வேணாம். இருக்கு, வரதை வச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பில்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பாட்காஸ்ட்ல கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஆனா கேட்டிருக்க ஒரு ஃபேன் இருக்காரு, கார்த்தி. அவரை விட்டுருங்க. நானும் என்னோட பாட்காஸ்ட்க்கு ஒரு ஃபேன் தான். சரி, நானே எனக்கு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து, டி நண்பா, நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நான் வந்து எனக்கு வேற யோசனையா இருக்கு. ஏற்கனவே லூசுன்றாங்க, இதுக்கு மேல நீ பாட்காஸ்ட்லயே நீயே உன் கூட பேசிக்கிறேன்ட்டு. ஓகே, நான் அப்படிதான். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நண்பா என்ன வந்து சொல்லியிருக்கேன். என்னது அப்படின்ட்டு கேட்டா, இந்த மாதிரி வந்து முன்னெல்லாம் ஒரு வீடியோ பண்ணிட்டு ஒரு நிறைய டிவைட் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, விட்டுட்டு எனக்கு ஓரளவுக்கு இவ்வளவு நாள் அது எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சேனலே டெலீட் பண்ணியிருக்கேன். ஒரு 8K இருக்கும். நிறைய வீடியோலாம் நிறைய கன்ஃபியூஷனா போட்டு நிறைய இந்த சேனல்ல போற அந்த சேனல்ல போடுறதுனால எனக்கே தப்பு அப்படின்னு தோணி டெலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது என்னடான்ற மாதிரி கூட இருக்கலாம். பண்ணிட்டேன். ஏன்னா வாழ்ற நாட்களுக்கு ஒழுங்கா வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அந்த மாதிரி வந்து அதை நான் திருப்பி திருப்பி சொன்னா ஓவரா சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்குன்ற மாதிரி. அப்ப இந்த சேனல்லுமே பார்த்தேன். டேய், நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு வீடியோ இருக்கும், அதை எடிட் பண்ணி போடுறோம், காசுன்னு சொல்லிட்டு நிறைய நாள் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு திருப்பி போட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், விட்டுட்டேன். டேய் போங்கடா, இதுக்கு மேல நான் அப்படி போட மாட்டேன். போட்டா ஒரு வீடியோ ஒழுங்கா போடுவேன், வியூஸ் போனா போகுதுன்ட்டு அப்பயே எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன யோசிச்சேன், டேய் இவ்வளவு அசால்ட்டான விஷயம் நம்ம இவ்வளவு நாள் வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. கிரீன் கலர் லைட் எரியுதுன்னு பாக்குறேன், எப்ப நிக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நண்பர் இருப்பாரு. அதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டேன், டேய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காலேஜ்ல ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் நிறைய நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அப்ரிசியேட் பண்ண இடம் அப்படின்றதுனால அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. அப்படிங்கும்போது சரி, ஓகேடா நண்பா, இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இனிமேல் பண்ணாலும் ஒரு வீடியோ பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு உண்மையா நம்ம என்ன பண்ணோமோ அதை வேணா ஒரு ஷார்ட்ஸா போடலாம்னு நினைச்சேன். அதையுமே நான் விட்டுட்டேன். ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி, ஒரு பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி இதை நான் செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. வீடியோ பண்ணும் போது நான் செய்வேன், அது வீடியோ வைக்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆனா இது அப்படி கிடையாது. வந்தேன்னா ஃபர்ஸ்ட் நாள் அது எனக்கே என்னடான்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் டக்குன்னு ஒரு கார்போர்டு எடுத்தேன், கட் பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அதை சின்ன சின்ன இதையும் நான் பாக்குறதுனால எனக்கு அது தெரியல இது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நானே வந்து அண்டர்ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். இதையுமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபைனலா சர்ப்ரைஸ் மாதிரி காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, நம்மளே இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதையுமே நான் காட்டிட்டு, இன்னும் நிறைய இருக்கு இதுல. ஜன்னல் வைக்கணும், இன்னும் கதவு வைக்கணும், அப்புறம் அந்த ராடு வைக்கணும், பைப் வைக்கணும், தண்ணி இழுகிற மாதிரி அந்த பைப்பு, அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்னதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வந்து நான் யோசிச்சுட்டு வேணாம், இருக்க வரைக்கும் கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ல இனிமே இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வராது. அது மாதிரி கடமைக்குன்னு இனிமே எதுவும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். நானுமே அப்பவே ப்ரௌடா என்னவோ யோசிச்சேன். நீ பரவாயில்லையடா, நீ ஏன் யோசிக்கிற, நீ ஏன் தப்புனா வந்து சரிப்படுத்திக்கிற, இதுவே பரவாயில்லதான். நான் அடிக்கடி சொல்லிக்குவேன், இந்த மாதிரி நீ நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், அது வரைக்கும் நீ உன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்களே ஒரு தப்பெல்லாம் ரெட்டிஃபை பண்ணிப்பீங்க, பண்ணலனாலும் உங்களுக்கு அந்த பண்ண டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. அது நீங்க வந்து நிறைய நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கு நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது நம்ம மென்டல் பீஸ், நம்ம மனசெல்லாம் சரிப்படுத்திக்கணும், உடம்பு பார்த்துக்கணும். அதுதான் நான் இனிமேல் பண்ணணும். அது எப்போ நான் பண்றேன்னு பார்ப்போம். அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு இதை ஆரம்பிச்சேன். அதனால வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல எல்லாம் நல்லா ஒன்று பண்ணனாலும் கரெக்டா பண்ணுவேன். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா தெரியும், பார்ப்பாங்களான்னு தெரியல. தமிழ்லாம் வைக்கிறேன், பார்த்தாங்கனாலே கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட்ல இதுக்கு நான் என்ன ஜன்னல்லாம் இன்னைக்கு போய் செய்வேன்னு நினைக்கிறேன். பையனோட பத்தி பேசி மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை பேசிதான் ஆகணும் என்னதான் இருந்தாலும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரிலாம் ஹாபிலாம் எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. என்னதான் வீட்டுக்கு ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஹாபி,
இல்ல உங்களுக்கான ஒரு டைமு அதெல்லாம் இருக்கணும். நானே அப்படிலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப ஒரு மாரி இருந்தா எங்கேயாச்சும் போவேன். இல்லன்னா அந்த மாரி பண்ணுவேன். அப்படின்னா அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இன்னைக்கு நெறைய பேசுறதுக்கு தோணல எனக்கு. சரி ஓகே. நான் வந்து அதனால தான் இத ஆரம்பிச்சிருக்கிறது. இனிமே ஃபியூச்சர்ல நான் கரெக்ட்டா வந்து கடமைக்குன்னு பண்ணாம, ஓரளவுக்கு மனசுக்கு புடிச்சு ரொம்ப நல்லா செய்வேன். இது வந்து இன்னும் நான் செஞ்சுட்டு, இத நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் பிளான் பண்ணிக்குமா நடந்து, இந்த மாரி ஸ்டாஃப்ஸ் ஹெச்ஓடிக்குலாம் குடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. குடுத்து அத வேணா ஒரு பாட்காஸ்ட்டாவே சொல்றேன். ஒரு ஜேர்னியா இதெல்லாம் பண்ணேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொல்லலாம்? பிரசன்ட்ல நடந்தது இது. பாஸ்ட் அதையும் சொல்லிட்டேன். ஃபியூச்சர் அப்படின்னா வந்து ஃபியூச்சர்ல அது என்னன்னு தெரியல. இன்னொன்னு நான் சொல்லல. இந்த வேற சொல்லலாமான்னு தெரியல. ஆ சொல்லலாம். அதுலயுமே நெறைய நல்ல நல்ல விஷயம்லாம் இருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்னதான் நண்பா நீ கொஞ்சம் ஏதோ ஒரு மாரி பேசினாலும், நீ வந்து கொஞ்சம் கேட்கற பசங்க கேட்பாங்களான்னு தெரியல. ஆடியன்ஸ்க்குலாம் கொஞ்சம் வந்து நல்லா ஃபீல் குட்டா வைக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ற அப்படின்னு எனக்கா சொல்லிட்டு, இந்த மாரி சும்மா ஒரு பாலக்காடு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயோ நான் யோசிச்சேன். சாட்டர்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஸ்பார்க் ஆனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து இதே டைம்ன்னு நெனைக்கிறேன். ஒரு 7, 8 மணிக்கு. 7, 8 மணிக்கு சும்மா இன்ஸ்டாகிராம்ல டெலீட் பண்ணிட்டேங்க நானு. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்ட்டு, சரி செஞ்சு முடிச்சோனே ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்ட்டலாம் பேசவே இல்ல. அந்த மாரி வந்து சொல்லிக்கலாம். இந்த மாரி செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்ட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து அது கொஞ்சம் அப்புறம் இன்ஸ்டாகிராமையுமே வந்து என்னடா நம்ம எனக்கு அதுவுமே தோணுச்சு. என்னடா நம்ம மட்டும் ஏதோ போட்டுட்டு இருக்கோம் லைக்காக அப்படின்னு நெனைச்சுட்டு அதையுமே டெலீட் பண்ணிட்டு, இனிமே நம்ம அந்த ஃபைனலா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சோனே நம்ம போட்டுக்கலாம்டா. ஒரு மாரி நல்லா இருக்கும். நம்மளுமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருக்காதுன்னு டெலீட் பண்ணிட்டேன். இந்த மாரி ஃப்ரெண்டு திருப்பி நேத்து வந்து யூடியூப்லாம் அத பத்தி பேச சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த பையன பத்தி தான் அப்படின்னு கார்த்திக் நண்பர் சொன்னாரு. அப்ப நான் திருப்பி இன்ஸ்டாகிராம் ஏத்துனேன். உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா நம்புற மாரியே இருக்காது. நான் அது எனக்காகவும் சொல்லிக்கிறேன். நீங்க கேட்டீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அந்த மாரி வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஏத்திட்டேன். ஏத்திட்டு நான் மட்டும் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்த்தேன். அப்படி இப்படி பார்த்துட்டு ஒரு கட்டத்துல வந்து ஒரு ரீல்ஸ் அந்த நான் இல்ல இல்ல நான் நீ ஆ என்ஏ NANNEEன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். நல்ல பாட்டு அது. அதுல ஒரு லைன் வந்து "அனல் காயும் பறவை ஓசை" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அப்படி வராது. அந்த மாதிரி அது ஒரு பாட்டு செம பாட்டு. அந்த பாட்ட பாடுனவங்கள வந்து நான் அப்பதான் சும்மா ரீல்ஸ்ல பார்த்தது. அப்பவே நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி லாங்குவேஜ்லாம் ஒரு மாரி டீசென்ட்டா ஒரு மாரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி நெறைய இடத்துக்குலாம் போயிருக்கீங்க. நீங்க வந்து 96ஓட ஃபீமேல் வெர்ஷன் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நானும் நெறைய இடத்துக்கு போயிருக்கேனேடா அப்படிங்கும்போது, டேய் நண்பா நீ போயிருக்கடா. இப்போ அவங்க வந்து அவங்களோட இதுல வந்து எதையுமே யோசிக்காம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணனால தான் அவங்கள இன்னைக்கு அவங்க இந்த மாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதனால நீ இன்ஸ்பயர் ஆகி போகணும்னு நெனைக்கிறேன்னு நான் இப்ப யோசிக்கிறேன். அந்த மாரி வந்து அப்ப நான் யோசிச்சேன். டேய் நம்மளும் நெறைய இடத்துக்கு போயிருக்கோம். நம்ம ஏன்டா பயப்படணும்? இன்ஸ்டாகிராம்ல யார் போட்டா என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி தான் இன்ஸ்டாகிராம்ல போட ஆரம்பிச்சது 2, 3 போஸ்ட்லாம். சரி அப்பயே யோசிச்சேன் டக்குன்ட்டு. டக்குன்னு போயிட்டு ஃபோட்டோல கடைசியா போன இடம் வந்து இந்த மாரி வந்து மேட்டுப்பாளையத்துல வந்து ஒரு பேர்ட்ஸ் அ எக்ஸாடிக் பார்க்கு. இங்கிலீஷ்லாம் வேற ரொம்ப நுணுக்கமா பேசுற மாரி இருக்கு. அந்த மாரி பேர்ட்ஸ் பார்க்கு. அதுல போகும்போது நெறைய நல்ல ஃபோட்டோ, இதே கேப், இதே ட்ரெஸ்ஸு, இதே ட்ரெஸ் தான். இதே மாரி பேண்ட் கிடையாது. வேற பேண்ட். அதெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு 5 ஃபோட்டோவ பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு அந்த பாட்ட வச்சேன். அந்த பாட்ட வச்சுட்டு, அவங்களால தான் நான் போஸ்ட் போட ஆரம்பிச்சதும், சரி அந்த பாட்டே அவங்களுக்கு டெடிகேஷன் மாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அந்த பாட்டுல நான் பேர்ட்ஸ் இது பண்ணேன்னா, அதுல வந்து இந்த மாரி வந்து "முள்கூடும் பறவையின் கூடாகும்" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காடி என்னடா இவங்களால தான் நான் போட வந்தேன். அவங்க பாட்ட வச்சா அதுலயும் பறவை. ஏன்னா நான் அந்த வச்சு தாங்க போட போறேன். அந்த இடத்துல போயிருக்கேன். அப்படிங்கும்போது, டேய் இது ஏதோ ஒரு சொல்ற வருது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்டு ஒரு 12:30 இருக்கும். டேய் போடா யாரு என்ன நினைச்சா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டு நான் வேற நோட்டிபிகேஷன்லாம் ஆன் பண்ணல. எதிர்பார்ப்போம்ல நம்ம என்னதான் வந்து நான் அப்பவே சொல்லிட்டேன். டேய் நண்பா இது யாருக்காகவும் கிடையாது. மேபி நீ ஃபியூச்சர்லயே பார்க்கலாம். இல்ல இத பார்த்து யாராச்சும் இன்ஸ்பயர் ஆகலாம். இல்ல அபிஷேக்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வரவங்களுக்கு பரவாயில்ல பையன் படம் வரைஞ்சிருக்கான். ஏதோ கிராஃப்ட்டும் செய்வான். டிராவலும் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்பதான் அது சும்மா பார்க்கும்போது டேய் பரவாயில்லையேடா எனக்கே நான் ரொம்ப டேய் நீலாம் யார்றா? டேய் அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் சூப்பரா நான் யோசிப்பேன். நண்பா நீ நல்ல நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஃபீலா பண்ணிட்டு இருப்பேன். என்னடா கரெக்ட்டா போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அத ஃபுல்லா ஓரளவுக்கு பார்க்கும்போதே, நீ நண்பா நீ நெறைய வரைஞ்சிருக்க, நெறைய செய்ற, டிராவலும் பண்ற, நீ பரவாயில்லையேடா அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆனுச்சு. அப்ப நான் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். டேய் ஓகேடா யாருக்கா கூட வேற இந்த ஃபீலிங்கே நமக்கு போதும்ன்னுட்டு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வேற ஆன் பண்ணல. அப்புறம் வந்துட்டு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைக் போட்டிருந்தாங்க. ஒரு 12:30க்கே ஒரு நல்லா தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் யாருமே டிசப்பாயிண்ட் பண்ணல. இமேஜினேஷன் பண்ணல. எல்லாருமே லைக் போட்டிருந்தாங்க. இது ஃப்ரெண்டு ரகு நண்பரும் ஒரு டைம் போட்டோ கேட்டார். நான் காட்டினான்னு தெரியல அந்த போட்டோலாம். அவருமே லைக் போட்டாரு. டேய் ஓகேடா, எல்லாமே ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன்டா. போட்டோ அனுப்பணும்னு நினைச்சவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துட்டு அப்ப நான் யோசிக்கிறேன், டேய் என்னடா டிராவல்னு போட்டோம், நம்ம நாளைக்கு கண்டிப்பா எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டபுள் மைண்டா தூங்கிட்டேன். அப்புறம் காலையில ஒரு 10 மணிக்கு பொறுமையா எழுந்துட்டு என்ன பண்ணலாங்கும் போது சரி ஓகேடா பாட்டிகிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி காலேஜ் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கட்டத்துல கிளம்பிட்டேன். என்ன பண்ணேன், வேற ஒரு கோவிலுக்குலாம் போன மாதிரி யோசிச்சேன். அந்த கோவிலுக்கு போகும்போது நல்லது நடந்திருக்கு, நினைச்சது நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். அப்புறம் டைமிங்லாம் கரெக்டாக வரனால சரி நம்ம ஓரளவுக்கு நம்ம பாலக்காடு போகிறதுக்கு ஆசை. அதனால அந்த பாலக்காடுல கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகணும்னு ஆசை. இந்த மாதிரி வந்து நான் போன டைம் போகும்போது பின்னாடி பஸ்ல எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்கு. அப்ப நான் நோட்டே பண்ணல. அப்பதான் பார்த்தா ஜன்னல்ல எல்லாம் அங்க கம்பியே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்புறமேல யோசிச்சு சரி இந்த டைம் அதுக்காகவே நம்ம போறோம்னு சொல்லிட்டு நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் அவங்க பாட்டை வச்சேன். அதுல நான் போடக்கூடிய ஒரு பறவைன்னு வந்துச்சு. சரி ஓகே சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலக்காடு போகணும்னு நினைச்சேன். டேய் நம்ம போன உடனே பாலக்காடு பஸ் இருக்கணுமா, கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குமா, இல்லை லேட் ஆகுமான்னு நினைச்சேன். போயிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வால்பாறை போகும்போது நான் போறேன், வால்பாறை பஸ் வருது போயிட்டேன் அந்த மாதிரி. அதான் நான் வந்து எடுத்துப்பேன் சைன் மாதிரி. ரீசெண்டாக கேட்டிருக்கேன் பாட்காஸ்ட், இந்த மாதிரி வந்து சைன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைன் அப்படின்ட்டு சைனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து ஏதோ நமக்காக சொல்ல வர்றாரு அப்படின்ற மாதிரி. நான் இதே மாதிரி தான் இங்கேயுமே போயிட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறேன். எங்க வீட்டுல இருந்து உக்கடத்துக்கு ஒரு பஸ் ஏறிட்டு போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு போனா நிக்குது கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து ஃபர்ஸ்ட் நிக்குது, போற நிலைமையில இருக்கு. நான் ஏறுறேன், எடுத்துட்டாங்க. உண்மையை தான் நான் சொல்றேன். போனேன், கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருந்துச்சு. இப்போ முன்னாடி அண்ணன் ஏறுறாங்க, நான் ஏறுறேன். பஸ் எடுக்கல சாரி. அது மாதிரி நான் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வராங்க, ஃபர்ஸ்ட் என்ன டிக்கெட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டிக்கெட் காசு காட்டினாரு, ஆனா இது பண்ணல. நான் கடைசி சீட்டு லைனா எடுக்கலாம், எடுத்துட்டு போறான்னு தெரியல. எனக்கு எடுத்து அதுவுமே ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு 2 3 போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டேன். வந்துட்டு இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கரெக்டாக கேமராலாம் பார்த்துட்டு கேப்லாம் கரெக்டாக இருக்கா, மாஸ்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் உட்காந்துருந்தேன். ஒரு தம்பி வேற வந்துட்டு ஒரு ஸ்மைல் போட்டாப்புல. வேற ஒரு அண்ணன் வாழ்க்கைன்னா இப்படிதான், நம்ம பின்னாடி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்து சிரிச்சேன், நான் அவனை பார்த்து சிரிச்சேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்கும், அதில் கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறையான்னு இல்லை, ஒரு இடத்துக்கு ஃபால்ஸுக்கு போயிருக்கேன். அப்புறம் இன்னொரு டைம் போகும்போது வந்து ஸ்டேடியம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ரோட்டு பக்கத்துலன்னு இல்லை. அப்போ எனக்கு யோசிச்சு என்னடா தூசி வரும்ட்டு, அப்புறமே எனக்கு ஒரு ஆசை போகணுன்ட்டு. அதனால அந்த ஸ்டேடியம்லாம் சர்ச் பண்ணி அந்த ஸ்டேடியம் தான் போனான்னு நினைக்கிறேன். போயிட்டு அந்த ஸ்டேடியத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். இங்க போகணும்னு ஆசை, எதுவும் நம்ம தப்பு பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வச்சுட்டு. ரொம்ப வெயிலுங்க, சரியான வெயிலுங்க. கோயம்புத்தூரோட கேரளா ஐயோட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மாஸ்க் கேப்லாம் போட்டிருந்தோம், என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போய் சேர்ல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் யோசிச்சேன் என்ன பண்ணலாம். மேபி நம்ம பில்டிங் செய்யறதுக்கு வந்து அந்த இந்த படிக்கட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கம்பிலாம் வைக்கணும், அதெல்லாம் வாங்கலாமா அப்படி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் சரி அந்த வீடுல சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டு பாடினவங்களுமே. அந்த பாட்டு எனக்கு பேர் நான் கரெக்டா சொல்றான்னு தெரியல. நான் நீதான், NANNEன்னு இருக்கும். அதுல இருந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் ஃபுட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 புதுசா ஏதோ ஒரு குளிப்பணியார மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, இனிப்பா இருக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். பஸ் ஏறும்போது வந்துட்டு திருப்பி பஸ் எல்லாம் ஏறிட்டு ஒரு 2 பக்கத்துல டீட்டெயிலா சொல்லணும்னா 2 பேரும் டக்குன்னு வந்து ஏறினாங்க. ஏதோ மலையாளத்துல ஃபோன்னாங்க, என்னை பார்த்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஒரு டைம்ல ஃபோன் கேட்டாங்க, ஃபோன் கொடுத்தேன். பேசிட்டு லேட் ஆகும்போது இன்னும் 1 நிமிஷம் ஆகுதாங்க, இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பணியாரம் சாப்பிடலாமோ நினைச்சேன். ஐயோ இவங்க வேற இருக்காங்களே, என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு நினைப்பாங்களா, இல்லை எனக்கு கொடுக்கவும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா என்னடாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசிச்சு டேய் சாப்பிட முடியலையேன்னு யோசிக்கிறேன். அடுத்த ஸ்டாப்பே இறங்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து சொல்ல நம்புற மாதிரி இருக்காது. நான் பின்னாடி கேட்கும் போது சிரிச்சிட்டு இருப்பேன் பாட்காஸ்ட் கேட்டுட்டு. அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து இறங்கிட்டாங்க. இமேஜினேஷன்ல நான் அப்படியே ஃபியூச்சருக்கு போனேன். அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் கட்சி ஃபுல்லாக வச்சு முதல்லாம் தொடச்சிட்டு நிறைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு அது ஒரு கட்டத்துல எனக்கு கூட வரும்போது தெரிஞ்சுட்டு, நண்பா வேலைக்கு ஆகாதடா நீ போய் என்ன கம்பிலாம் தேடி அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உக்கடத்துல இறங்கினேன். உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 ரூபா சேஞ்ச் வாங்கணும். அப்படி மறந்துட்டேன், மறக்கல. இறங்கிட்டு டக்குன்னு இந்த பக்கம் இன்னொரு நம்ம ஊருக்கு ஒரு பஸ், டவுன் பஸ் போயிட்டு அங்க பொள்ளாச்சி பஸ்ல கேட்டு அவங்க போகும்போது ஏறிக்கோன்னாங்க. பார்த்தாவுமே வந்து ஒரு 2 கவர்மெண்ட் பஸ்ல அவங்க அதை கூட சொல்ல மாட்டாங்க, பிரைவேட் பஸ்ல தான் ஏறிக்கும் கடைசி நேரத்துல இருப்பாங்க. அதுவுமே தூரமா இருந்துச்சு. திரும்பி வச்சு பஸ் இருக்கும்னு பார்த்தேன், டக்குன்னு டவுன் பஸ். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு உட்காந்து பாக்கெட்டை பாக்குறேன். அப்பதான் என்னடான்ற மாதிரி காசு வாங்கலன்னு யோசிச்சேன். அப்புறம் விட்டுட்டேன். சரி நம்ம போயிடலாம்டா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் 2 நண்பர்கள் வேற இந்த மாதிரி வந்து வடமாநில தொழிலாளர்கள் எல்லாம் வேற இருந்தாங்க.
நான் இதுக்கு சொல்றேன் நினைக்காதீங்க. ஆனா அப்படிதான் டீசென்ட் நம்ம கூப்பிடணும். வழக்கன்னு சொல்றது தப்பான விஷயம். அது மாதிரி அண்ணன் கண்டக்டர் அண்ணன் வேற சப்பாத்தி சப்பாத்தின்றாரு. என்னால சிரிப்பே தாங்க முடியல. "நீ சப்பாத்தி அங்க போ, சப்பாத்தி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு என்னால அது தப்புதான். ஆனா ஒரு வேளை தானே செல்லமா கூப்பிட்டுருக்கலாம். அந்த அண்ணங்களுமே ஒரு மாதிரி இதாதான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டுங்க ஒண்ணுமே பண்ணல. டக்கு டக்குன்னு போனேன். ரொம்ப ஒரு மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி வெயில்ல பண்ணதே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, போனதே இல்லை. டக்குன்னு எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிச்சுட்டேன். போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஹைப்பர்னு தெரியலங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நாளா துவைக்கல. ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு தண்ணியில இது பண்ணிட்டு வீடெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு அதை துவைச்சிட்டு வந்துட்டு தான் இப்போ இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே எனக்கு பேசலாம்னு தோணுச்சு. ஆனா ஐயோடா ஆயிட்டு போயிட்டு இதெல்லாம் குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் துவைச்சிட்டு இப்போ வந்திருக்கேன் காய போட்டுட்டு. ஓகேடா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பேசிட்டு இருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. நம்ம ப்ரெசென்ட்ல நடந்தது சொல்லிட்டோம். பாஸ்ட்னா பையன் நடந்தது சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பண்ண போறதுன்னா இதெல்லாம் பண்ணிட்டோம். இந்த மாதிரிலாம் துணியெல்லாம் வச்சுட்டு சார்ஜ் வேற 19 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உண்மையா சொல்லணும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எதுவும் பண்ண மாட்டேங்க. வீட்டுல ஃபோன் பேசுவேன் அம்மாட்ட. அம்மாட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் படம் பார்க்கறதெல்லாம் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் வீட்டுல பேசுவேன் அம்மாட்ட. அதுக்கப்புறம் இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வேற நான் காமிக்கலாம்னு நினைச்சேன். அது என்ன கதைன்னு தெரியாம அது இதாயிடுச்சு. அந்த மாதிரி இதுக்கு ஜன்னலுக்கெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பார்டர்லாம் கொடுக்கணும். எப்படியும் அதை நான் கட் பண்ணி அதை வேணா ஒட்டுவேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு பேப்பர் மட்டும் ஒட்டுவேன். அந்த கிளாஸ் அதெல்லாம் வேணா ஒரு ஐடியா வேணா பண்ணுவேன். ஏன்னா இது நான் பண்றதே அதுதான். இவ்வளோ நாள் நான் ஏதோ ஒரு வீடியோக்காக அதை ஒரு டைமுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோ ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கேன். இதை நான் பண்ணும் போது என்னதான் அவசரமா இருந்தாலும் நான் ஓரளவுக்கு பொறுமையா பண்றேன். அப்படிங்கும்போது நான் எனக்கு தோன்ற டைம் எனக்கு நான் ப்ரெஷர் கொடுப்பேன் ஒரு சில நேரம். என்னடா எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேற எக்ஸ்டர்னலா இந்த யூடியூபுக்காகலாம் கிடையாது. அப்படிங்கும்போது நான் அதை பொறுமையா அந்த மாதிரி பண்ணுவேன். ஸ்டிக்கர் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த இது பண்ணுவேன். கிரீன் லைட் எரியுதான்னு பார்ப்பேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். இது வேற ஆஃப் ஆகுமான்னு தெரியல. அது மாதிரி அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு டே முடிஞ்சிடும். இன்னைக்கு நாள் முடிஞ்சிடும். அடுத்த சண்டே அப்படிங்கும் போது சண்டேல என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? லேட்டா எழுந்திரிப்பேன். அப்புறம் நான் திங்கக்கிழமை நமக்கு ஒரு இந்த சொசைட்டி எல்லாம் சொல்ற மாதிரி வந்து சரி விட்டுருங்க. அவங்களையும் தான் தப்பு சொல்ல முடியாது. நான் அதை கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னவோ நிறைய வாழ்க்கையில பார்த்ததுன்னு கிடையாது. இதை விட நிறைய பார்த்துருக்கேன். ஒரு நார்மலா டேவே நடக்காதா? நார்மலாவே நம்மளால வாழ முடியாதா? ஒரு நார்மல் டே நமக்கு இருக்காதா? டென்ஷனே இல்லாம அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அப்படிங்கும் ஒரு எக்ஸாம் திருப்பி ஒரு எக்ஸாம் எழுத அரியர் எக்ஸாம் எழுதுறது எனக்கு அவ்வளவு பெரிய ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நான் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சதை பண்றேன். ஏன்னா அங்க காலேஜ் அப்படிங்கும் போது அவங்கள நான் தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்ல. அவங்களோட கடமை அதுதான். அங்க வந்திருக்கவங்கள படிக்க வைக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளாதான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம யாரு? என் பேர் அபிஷேக் பண்ணா நிறைய பேருக்கு அவங்க பேர் இருக்கும், அவங்களுக்கு கேரக்டர் இருக்கும், அவங்கவுங்களோட பிடிச்சதை பண்ணணும். அப்படிங்கும் போது நிறைய விஷயத்த விடுற மாதிரிதான் இருக்கும். எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை பண்றேன். இப்போ இந்த பில்டிங் பண்றேன். இப்போ இதெல்லாம் பண்றேன், வரைகிறேன். என்னால நல்லா ஏதோ என்னால 4 பேர் பேசி என்னால கொஞ்சம் ஃபீல் குட்டா வைக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க பொய் சொன்னாங்கன்னு கூட தெரியல. ஆனா ஓரளவுக்கு உண்மைதான். அது மாதிரி நான் இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்றேன். அப்படிங்கும்போது எப்படி எல்லாராலையும் அதை பண்ண முடியும்? இப்போ நான் வரும்போது ஒரு இதுல பார்த்தேன் பேனர்ல. இந்த மாதிரி ரத்தினம் காலேஜ் ஆனுவல் பேக்கேஜ் 41K 41,34,00,000 படிக்கிற 1500 பேருக்கும் அவங்களால அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது அது எனக்கு எப்படின்னே தெரியல. அந்த 1500 பேர் அப்படின்னா அவங்க சொல்ற அந்த கிரைட்டீரியா, அவங்க சொல்றதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாத பையன் எதுக்குமே இல்லை அப்படின்றது கிடையாது. அந்த இன்ஜினியரிங்ல அவன் ஓகேவா ஓகேவான ஆளா இருக்கலாம். இன்னொரு இதெல்லாம் ஒரு சூப்பரான ஆளா இருக்கலாம். ஏன்னா நான் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தெரிஞ்சுது. அப்போ அவங்க எனக்கு கொடுக்குற மரியாதைன்றத தாண்டி நார்மல் அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறதே அப்பதான் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடிலாம் யாரா ஒரு டயக்ராம் நான் சும்மா கிளவுட் மாதிரி போட்டேன். இது கிளவுட்னா அது வேற அப்படின்றது. சட்டை ஒரு டபுள் பாக்கெட் போட்டா ஒரு மரியாதை எல்லாம் பேசுறது. அப்படிங்கும் போது எனக்கு அதெல்லாம் புரியலங்க. எனக்கு ஒரு பையன் நார்மல் ஹியூமனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா நல்லா இருப்பாங்க எல்லாருமே. அதை தாண்டி நானும் அப்படிதான். மார்க்கு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு தாண்டி ஒரு சில பசங்க இருப்பாங்க. அப்படின்னு சொல்லணும்னா ஆகாஷ் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கெட்டதை சொல்றது எவ்வளவு பேரும் நல்லதை சொல்லலாம். எனக்கு ஆகாஷை பார்த்தா மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நல்ல பையன். என்னதான் சின்ன சின்னதா வச்சு பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல பையன், உண்மையா பேசுவாப்புல, நல்லா ஹெல்ப் பண்ணுவாப்புல. ஒரு சில விஷயம் பிடிக்காத இருந்தாலுமே நல்ல பையன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கும். இந்த பையன் நம்ம நல்லா தாண்டா பேசணும், ஹெல்ப் தாண்டா பண்ணணும், உண்மையா தாண்டா பேசணும் அப்படின்னு ப்ரெஷர் இருக்கும். எனக்கு அது எல்லார்ட்டையும் இருக்காது. ஏன்னா ஒரு சில பேர் நல்லா படிக்கலாம். என்ன
அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுதான் கண்ணில் அவங்க காட்டி வளர்த்துருக்கலாம். அப்படிங்கும்போது நான் இப்படி இருப்பேன், நல்லவங்களுக்கு அது மாதிரி கரெக்டா இருக்கவங்களுக்கு இது பண்ணுவேன். அப்படிங்கும்போது 1500 பேருக்கு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க. ஒரு ஒரு வருஷத்துல 1500 பேர் படிப்பாங்கன்னு. அந்த மாதிரி வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்றதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏதோ நம்ம டைம் இப்ப நம்ம இதை தாண்டி போக முடியாது. ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம், இங்க இருந்து போக முடியாது. அப்படிங்கும்போது என்னால முடிஞ்சது அவங்களுக்காக கொஞ்சம் பண்ணிக்கிட்டு, எனக்காக வந்து கடவுள் கொடுத்த டேலண்ட், இல்ல நானே அதை வளர்த்துக்கிட்ட டேலண்ட், என் மனசுக்கு பிடிச்சத பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால மேபி கொஞ்சம் கம்மி மார்க் எடுக்கலாம், அரியர் வைக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா அது என்னதான் வந்து அடுத்தவங்க ஃபேமிலி எல்லாமே சொல்லணும், எண்ட் ஆஃப் தி டே நமக்கு உண்மையா இருக்கும், நம்ம பிடிச்சது பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க முடியுன்றது என்னோட கணக்கு. அது எப்படின்னு தெரியல. அதனால வந்து இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். எல்லாராலையும் வந்து 60 மார்க் வந்து 100 மார்க் எடுத்துட்டு அவங்க பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது. 100 மார்க் எடுக்கிறது கொடுக்குற எனர்ஜி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பையனால எதுவுமே யோசிக்க முடியாது. அப்படிங்கும்போது எப்படி அவன் பிடிச்சதெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப நான் இதெல்லாம் பண்ணிட்டு என் மைண்ட் ஸ்பேஸ் இதுக்காக, மைண்ட் ஸ்பேஸ் அந்த ஒரு மனசுக்கு இடத்த இதுக்காக கொடுத்து, இதுக்கு டைம் கொடுத்து, அந்த என்னோட எனர்ஜி இது கொடுத்து எப்படி நான் அதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டா அப்புறம் மெண்டல்ன்ட்டு லூசுன்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. அதெல்லாம் என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து திங்கக்கிழமை அது ஒரு கதை. நான் மட்டும் போவேன் சிம்பிளா, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுதாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு விவரஞ்சதுல இருந்து என்னால ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் படிக்க முடியும். டக்குன்னு அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், யூடியூப் சேனல்லாம் கிடையாது. டக்குன்னு வாட்சர் கிளாஸ் உடஞ்சிருக்கும், ஒரு வாட்டர் கேன் பிளாஸ்டிக்ல இருந்து அந்த கிளாஸுக்கு எப்படி அதை இது பண்ணலாம், மேலே கவர் பண்ணலாம்னு கட் பண்ணுவேன், அதை ஒட்டுவேன். டக்குன்னு துணி துவைக்க போயிடுவேன், அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால அந்த ஏன் எதுக்குன்னு தெரியாம அந்த ஒரு படிச்சுட்டு மெமரி பண்ணிட்டு இருக்க முடியாது. என் மனசை அதுக்கு இடம் கொடுக்கல. மேபி நான் ஃபியூச்சர்ல சொன்ன மாதிரி தான், நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா மேன் ஆவனா ஃபியூச்சர்ல அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல ஹியூமனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னால அதை ஒன்னே படிக்க எனக்கு படிப்புக்கே என்ன மீனிங்னு சொல்ல தெரியாது யாராலையுமே. மெமரி பண்ணிட்டு படிச்சு மார்க் எடுத்தவங்களும் படிக்கிறதுன்னு சொல்றாங்க, பார்த்து எழுதி மார்க் தப்பு, சாரி தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பார்த்து எழுதி மார்க் எடுக்கிறவங்களும் படிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. பசங்க பார்த்து எழுதி பிட் அடிச்சு படிக்கிறவங்களும் படிக்கிறதா சொல்றாங்க. படிப்பு அப்படின்றதுக்கு என்ன உண்மையான மீனிங்னே தெரியல. அந்த மாதிரி வந்து படிப்புனா புடிச்சு படிக்கிறதா, புரிஞ்சு படிக்கிறதா, இதெல்லாம் வந்து கேள்வி வந்து பசங்களோ யாரோ கேட்டா என்ன யோசிப்பாங்க கூட தெரியல. ஆனா மனசுல கிட்ட சொல்ற பாட்காஸ்ட் இதை நிறைய டைம் சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு அப்படி எனக்கு தோணும், அதனால சொல்லிடுறேன். அந்த மாதிரி படிப்புக்கே உண்மையான இதுவே தெரியல. வர ஸ்டாஃபுக்கு வேலை பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிக்கல, யாரை நம்ம ஃபாலோ பண்றது? எனக்கு ஏதோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மனசுக்கு தோணுன வரைக்கும் யாரையும் ஏமாத்தக்கூடாது, வந்து யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. முடிஞ்சா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பண்ண ஹெல்ப் தப்புலாம் அந்த ஹெல்ப் வழியா இதாகும்னு சொல்லிட்டு நானே ஒரு மாதிரி லைஃப்பை ஒரு மாதிரி போக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி திங்கக்கிழமை ஒரு கதை இருக்கு. அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏஞ்சிட்டு ஓரளவுக்கு ஏதோ நம்ம பில்டிங் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் அம்மாட்ட எல்லாம் பேசிட்டு அது மாதிரி கொஞ்சம் அதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும், இந்த மாதிரி வந்து இங்க இருந்து எனக்கு பஸ்ல போறது எனக்கு என்னன்னு தெரியல. அதனால நான் வீட்டுல இருந்து ஒத்தக்கால் மண்டபம் வரைக்கும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். டக்குன்னு சீக்கிரம் எழுந்துச்சிட்டு பாட்காஸ்ட் ஏதாச்சும் கேட்டுட்டு, மேபி நான் அந்த பாட்காஸ்ட் வந்து அப்போ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், மண்டே. ஆமா, பாட்டு கேட்டு பொறுமையா நடந்து போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டு கூட காலேஜ் போயிடுவேன். அதான் ஐடியா. அதனால நாளைக்கு என்ன கதைனா இதை பண்ணணும், வீட்டுல பேசணும். அப்ப அந்த ரெக்கார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு தெளிவா நாளைக்கு காலையில போவோம். லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டியூஸ்டே ஒரு எக்ஸாம் இருக்கு, அப்புறம் குறிப்பிட்ட நாள் எக்ஸாம் இருக்கு, அப்புறம் இடம்லாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இது இதையும் நான் சொல்லிடுறேன். அது மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே யோசிச்சிருப்பேன், நம்ம மனசை யோசிக்கிறது எதாச்சும் சொல்லணுமே, யாருமே நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு டைம் பாட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரிதான் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நினைச்சதெல்லாம் நடக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரிதான், நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது இப்போ. பரவாயில்லையே, அப்போ நீ பேசணும்னு மனசு நினைச்சிருக்க, எங்க நீ பேசணும்னு தெரியாம இருந்தப்ப பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணி இப்போ மனசக்கடல பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நானே கிரியேட் பண்ணிருக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம யோசிப்போம். இப்ப நானுமே யோசிப்பேன், டி நம்ம நாளைக்கு எக்ஸாம் ஜாலியா முடிச்சிட்டுமே அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டா, நம்ம இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. நம்ம கண்டிப்பா அதுக்கு நம்ம எதை பண்ணிடுவோம். அதனால வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு பிளான் வச்சுட்டு, அதுக்கு நடுவில் ரொம்ப உங்களுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தா அந்த நம்ம விஐபி படத்துல சொன்ன மாதிரி தான். ஏன்னா இதையுமே நான் சொல்லிடுறேன், படங்கிறதுமே அதே மாதிரி தான். ஒருத்தவங்க நம்மளோட கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், அவங்க வந்து அதை நமக்கு ஷேர் பண்றாங்க அப்படி மாதிரி தான் படம். அதுல வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நீ யாருக்கும் இறந்து என்னது யாரையும் ஏமாத்தல,
இல்ல யாரையும் ஏமாத்தல, யாரையும் கெட்டது நினைக்கல. அப்போ உன் மனசுக்கு பிடிச்சது பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்றது அதுதான். யாரையும் நீங்க கெடுதல் நினைக்கல, யாருக்கும் நீங்க கெட்டது பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி நீங்களுமே ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னா, "டேய் நம்ம யாருக்காச்சும் ஏமாத்துறோமா? ஏமாத்துறீங்கன்னா ஒரு சாரி கேட்டுருங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து யாருக்காச்சும் நம்ம கெட்டது நினைக்கிறோமா? இல்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு அன்னைய டே அதெல்லாம் விட்டுருங்க. ஐயோ எக்ஸாம் மார்க் எடுக்கல, டென்ஷனா அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. பையன் வந்து போயிட்டாப்ல. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் ஐயோ உயிரே போச்சு அப்படிம்பா. இதை ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கலாம்ல. எக்ஸாம் எல்லாம் தாண்டி ஒரு பையனுக்கு ஒரு உயிர் தான் முக்கியம். அந்த உயிர் அவனுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மைக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு. அதெல்லாம் நடக்கட்டும். போற போக்குல போகலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிச்சுட்டு இதுக்கு ஒரு வீடியோ பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ இதுவா கூட இருக்கலாம். இருக்கலாம்னு இல்லை, வைக்கிறோம்டா முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஓரளவுக்குலாம் முடிச்சுட்டு கிரீன் லைட் எரியுதுன்னு 3வது டைம் முருகனுக்கு பார்த்துட்டேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு அது கொடுக்குற அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு, ஐயோ எனக்கு வரையும் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம கொடுத்தா இப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லாம எல்லாருமே யாரையோ ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் போறேன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா மன்னிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்ற மாதிரி இதை பண்ணிட்டு இதை கொடுத்து நான் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அந்த காலேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது ஏறேன பண்றதுக்காக தான் இப்போ. அது எப்படி சொல்றது, ஒரு பையனுக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கொஞ்சம் வந்து ஒரு சின்ன வேலை எல்லாம் விட்டுட்டானா அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கறதையே நான் அதை பண்றதுனால கொடுக்குறாங்களான்னு தெரியல. நமக்கே தெரியும் இந்த பையனை இப்படி திட்டுறாங்க, நம்மள இப்படி பேசுறாங்களே ஓரளவுக்கு நல்லதா அப்படின்னு நினைக்கும் போது நான் இன்னும் 2 இயர்ஸ் அந்த காலேஜ் தான் எடுக்கணும், எனக்கு அதை பில்டிங் பண்றதும் ஆசை, ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது நான் அதை கொடுத்தா மேபி எனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். அட்வான்டேஜ் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. தோணுச்சு பண்ணேன். நல்ல மனுஷன் தான் ஜோடி சாரும் கொடுத்தா. ஒரு எப்படி சொல்றது, படிப்பும் தாண்டி இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியும் ஒரு பையன் இருக்கான், என்னோட இதுவே அதுதான், படிப்பும் தாண்டி நிறைய இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு இதுவா இருக்கும். அந்த மாதிரி அதை நான் சொல்றேன். எப்படி அதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்கும்போது எப்படி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அடுத்த டைம் சொல்றேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதனாலாம் சொல்ற மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்களான்னு தெரியல. இவனோட கேட்டிருந்தா ரொம்ப நன்றி. கண்டிப்பா யாராச்சும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். யாராச்சும் கேட்கலாம், நான் கண்டிப்பா பின்னாடி யோசிப்பேன். எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது அது எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற நான் சொல்ல நினைச்சதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த தம்பியை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அது மாதிரி வந்து சொல்ற மாதிரி தான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா. ஆஃப்டர் டெத் லைஃப்ல நாம நினைப்போம் இப்படி இந்த கெட்ட உலகம் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு கண்டிப்பா நண்பர் இந்த மாதிரி சொர்க்கத்துல நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஏன்னா பையனை எண்ட் ஆஃப் தி டேல யோசிச்சு நம்மளால என்னங்க பண்ண முடியும்? காலையில போய் கேட்க முடியுமா? எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்ல இருக்கணும். எங்க ஒரு பையனுக்கு ஒரு ரொம்ப ஒரு மரியாதை தராம நடந்திருக்காங்க ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கும்போது அந்த ஒரு குரூப்ல ஒரு மெசேஜ், எல்லா நண்பர்களும் இங்க வாங்கடா, அந்த ஸ்டாஃப் என்னதான் கேள்வி கேட்போம், என்னதான் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தா வேலையை விட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தாங்க நான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்லயுமே சொன்னாமா பிடிக்காம ஒரு வேலை பண்ணக்கூடாதுன்னா, இல்ல அப்ப என்னதான் பண்ணுவேன், அப்ப எப்படி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை பார்த்துப்ப அப்படின்னா, எல்லாருமே இப்படியே நினைச்சா என்னைக்குதாங்க பிடிச்ச மாதிரி வாழ்றது, ரொம்ப நல்லா வாழ்றது. இப்ப அந்த ஸ்டாஃப் சொல்லுவாரு, டேய் எனக்கு வீட்டுல பிரச்சனை அதான் அந்த பையனை திட்டினா, எதுக்கு திட்டணும்? நீங்க ஒரு ஸ்டாஃப் உண்மையாதான் இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 2 ஆள் போடணும் இந்த ப்ரெஷரான வேலைக்கு. அதையும் இந்த ஓனர் போட மாட்டாப்ல. அவருக்கு வேற காசு வேணும், அவர் என்ன பண்றாருன்னு தெரியல, அவர் கோயிலுக்கு கொடுப்பாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி கொடுப்பாப்ல. அதை நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை தான் எல்லாரும் போகணும், பயப்படணும் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம். அதுக்கு எங்கங்க இவங்க டைம் கொடுக்குறாங்க? சின்ன பிரச்சனைலாம் பாண்டு ஹேரும்பாங்க. அதெல்லாம் என்னைக்கு நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறும். அந்த மாதிரி வந்து எனக்கே என்னடான்ற மாதிரி இருக்கு, ரகடா பேசிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி பேச மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆனாங்கனாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வேற லூசு மாதிரி பேசுறேன் அப்படின்றாங்க. கண்டிப்பா இதுக்கு மேல அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டேன். அதையுமே சொல்லுவாங்கல்ல, நீங்க என்னதான் ஒரு வேல்யூபிளா இருந்தாலும் ஒரு ஒரு நான் அவ்வளவு வேல்யூபிளான்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் வேல்யூபிள் தான். இப்போ கூட ரீசெண்டா பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன், நம்ம ஒர்த்தா நினைக்கல அப்படின்னா யார் நினைக்கிறது? எல்லாருமே அவங்க அவங்களோட ஸ்டோரியில அவங்கள ஹீரோ, அவங்க வாழ்க்கையில அவங்கதான் ஹீரோ, அவங்க வாழ்க்கையில அவங்கதான் ஹீரோயின். என்னோட வாழ்க்கையில நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன், நான் தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கும்போது யாருமே நம்மள சொல்ல மாட்டாங்க, நம்ம நமக்கு சொல்லிக்கிட்டாதான். அப்படிங்கும்போது நான் ஒரு வேல்யூபிளான பர்சன் தான். அதை வந்து அடுத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுன்றது கிடையாது. அதனால வந்து நம்ம ஐடியாவும் கூட வந்து சிங்க் ஆகாம இருக்கலாம். அதனாலதான் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நிறைய வீடியோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டுதான் நிறைய பேர் நல்ல வேலைக்குமே போயிருப்பாங்க. நல்ல டாப்ஸ்ல பேசி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு லைஃப்காக கேதர் பண்ற தப்பு கிடையாது. அந்த இதுலயுமே சொல்லியிருப்பாங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, நமக்கானது கிடையாது, நம்ம
நினைக்கிறதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு எழுத்தாளர் ஆகிறான் அப்படின்ற மாதிரி எழுத வச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லி அதுல என்ன கதைன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணதுக்குமே எனக்கு எல்லாமே சிங்க் ஆகுது. அப்படியே பரவாயில்லடா நண்பா, நீ ஒரு மாதிரி நல்ல இதுல தான் போயிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு நாள் மாறும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஃபைனலா சொல்றது என்னன்னா, யாரும் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க நிறையா. டக்குன்னு எக்ஸாம்னா அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. படம் பாருங்க. அது எனக்கு ஹாஸ்டல்ல பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே நான் வந்தேன், இவ்வளோ பண்ணேன். இதே ஹாஸ்டல்ல இருந்தேன்னா பண்ணிக்கவே முடியாது என்னால. அது கடவுள் பார்த்து எனக்கு நல்ல வழியா விட்டுட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மைக்கே. பேசினதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். ஒரே ஒரு கடைசி டைம் எனக்காக சொல்லிக்கிறேன். நீ நண்பா நீ கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பான்னு தெரியல. கார்த்தி நண்பர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே தான். வேற ஒன்றும் இல்லை. சொல்லணும்னு நினைச்சதை சொல்லிட்டேன். முன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்கிட்ட பேசணும்னு முடியாது. இப்போ வேற எல்லா லூஸ்ன்றாங்க. அதனால நான் அதிகமாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஸ்பேஸ், இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ் தான். அதனால ரொம்ப நல்லது தான். பார்ப்பாங்க, வியூஸ், லைக் அதெல்லாம் தாண்டி மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். இது ஒரு மாதிரி வேற ஒரு உலகம் மாதிரி இருக்குங்க. நார்மல் வேர்ல்டை விட்டுட்டு தனியாக பேசிட்டு இது ஒரு மாதிரி அப்படியே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நான் பண்ணுவேன் இன்னும் வர போற நாட்கள்லாம். அதுவும் இல்லாம நான் யூடியூப்லயும் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்தது கொஞ்சம் குறைச்சிட்டேன். கடமைக்குன்னு வேணாம், காசுக்காகவும் வேணாம், மனசுக்கு பிடிச்சி. இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெருசெல்லாம் பண்ணதே இல்லை. நான் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா பண்ண எனக்கு இதோட ஒர்த் தெரியல. டக்குன்னு என் தம்பிக்கு அனுப்புறடி, நீ இவ்வளவு பெருசா பண்ணவே மாட்டேடா அப்படின்னு. அப்பதான் எனக்கே தோணுது, ஆமாண்டா நீ இது வரைக்கும் சின்னதாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு இவ்வளவு பெருசு பண்ணியிருக்கும் போது எனக்கு மேபி நான் காலேஜ் கொடுத்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருசா இருக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நிறுத்த பாட்காஸ்ட் போயிட்டே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசுல சொல்ற பாட்காஸ்ட். அப்போ ஒரு வரைஞ்சி ஒரு மாதிரி நினைக்கும் போது உற்சாகம் வருது. அந்த மாதிரி பொறுமையா சொல்றேன். எனக்கு ரொம்ப தெளிவான விஷயம். அப்போ நோட்டீஸ் போர்டுல வச்சாங்க. நான் வரைஞ்சது ஒரு சின்னோண்டு தான். ஒரு இவ்வளவு பெருசு தான் இருக்கும். கண்டிப்பா இவ்வளவு பெருசு, இவ்வளவு லென்த் தான் இருக்கும். அதை நான் வரைஞ்சு வச்சேன். நான் ஒரு லஞ்ச் டைம்ல பார்ப்பேன். பார்த்துட்டு இது யாரா இவன் வரைஞ்சிருக்கான், அபிஷேகா அப்படிமா பக்கத்துல நான் நிற்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு டைம் அப்பாலாம் வேற ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வந்தாங்க. அப்பவே அப்பாவை கூப்பிட்டு எனக்கு சொல்லணும்னு ஆசை. அப்பா இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறத வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்பவே நான் ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டு அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் போறாரு. நான் பஸ் ஏறி வீட்டுக்கு வரதுக்கு வந்துட்டேன். ஆடா, ஓகேடா, எல்லாமே மாறி இருக்கு. இன்னைக்கு பரவாயில்ல தான் இருக்கும். அன்னைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. இப்பயுமே நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு சார் ஹெச்ஓடி சார் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி ஒரு மெயினான இடத்தெல்லாம் வச்சுட்டா ஒரு மாதிரி ஃபீலா இருக்கணும். இல்லை ஏதாச்சும் ஒரு மாறு இருக்கப்ப, இல்லை நார்மலாவே இருக்கப்ப போயிட்டு ஏதாச்சும் சுத்தி நின்று பார்க்கும் போதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி சூப்பரா இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன். இமேஜினேஷன் பண்ணா கண்டிப்பா நடக்கும். இதை நான் எதுக்கு சொன்னேன், அந்த மாதிரி புதுசா பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கு. அது மாதிரி பண்ணியிருக்கேன். பிரச்சனை விட்டுட்டேன். அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம மேபி ஃபியூச்சர்ல என்ன அப்கிரேட் ஆவேன், பாட்காஸ்ட்டை பண்ணுவேன். அதை மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்போ காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 64 பேருமே இந்த மைண்ட் செட்டுக்கு இருக்க மாட்டாங்க. இந்த டைம் இருக்காது. மேபி அவங்க இன்னும் அந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. எழுதணும், ரெக்கார்டு அதான் சொல்றாங்கன்னு போது அதுக்கு டைம் ஒதுக்கணும். டக்குன்ட்டு ஒரு பாட்காஸ்டோட, ஏன்னா நான் பாட்காஸ்ட் கேட்டனால எனக்கு இதோட இது தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள டக்குன்னு இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு கேட்டு சொன்னாங்களே இன்னைக்கு யாருமே சொல்லியேன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு ஜேகே அண்ணனுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் போகலன்னா கவலைப்படாதீங்க, நிறைய வியூஸ் நெகட்டிவா கமெண்ட்ஸ் வருதுன்னு நான் யோசிச்சிருக்கேன் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க பொறுமையா போங்க, உங்களுக்கு அங்கே ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா நான் அதை பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பா பண்ணுவேன். நானே யோசிச்சிருக்கேன், எதுக்குடா வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பண்ணலாம் அதை காட்டியிருக்க முடியாது. அதில் எவ்வளவோ வீடியோ இருக்கும் போது எடிட்டிங் பண்ணிட்டு வீடியோ இருக்காங்க, அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நிறைய டேலண்ட் இருக்குது. தேஜஸ் நண்பருமே இருக்கார் காலேஜில், நல்ல நண்பர் தான், நல்லா பண்ணுவார். ஏதாச்சும் நமக்கு முடிஞ்சா பின்ன ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணலாம் கிடையாதுங்க, நம்ம கண்ணில் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு வீடியோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாருமே பண்ணலாம். ஐயோ, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரீன் லைட் வேற போயிடுச்சு. டக்குன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அதானே ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு நல்லா பேசியிருக்க மாதிரின்ட்டு அவர் போயிட்டு வீடியோ பார்க்குறேன், ஏன் கிரீன் லைட்டை பார்க்குறேன். டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் தான் சார்ஜ் போட்டேன், டக்குன்னு முடிச்சிடலாம். அவர் போயிட்டு வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல. கடைசி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தேஜஸ் நண்பர் இருப்பா, நல்லா எடிட் பண்ணுவார். ஹெல்ப்னு இல்லை, நம்மளால முடிஞ்ச ஒரு வாய்ப்பெல்லாம் சொன்னாலே போதும். அப்புறம் என்ன சொல்ல வந்தோம்னா, ப்ரெசன்டேஷன் அன்னைக்கு நான் கொஞ்சம் சவுண்டா சொல்ல முடியல அந்த சென்டென்ஸை. பை ஃபாலோவிங் திஸ் ஆல் ஸ்டெப் த வேர்ல்ட் பிகேம்ஸ் பெட்டர் பிளேஸ் டு லிவ் இன். இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி மூஞ்சுமே ஒரு மாதிரி டயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், காலையில எழுந்திரிச்சு அங்க போயிட்டு வந்தேன், அப்புறம் துணி துவைச்சேன். அப்படிங்கும்போது பேசுற இதுதான் முக்கியம். பேசலாம், ஓகே தான்.
அது ஓரளவுக்கு தான் பில்டிங் காட்டுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஓகே தான் வீடியோ. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய டைம்ல சிரிச்சிருப்போம். நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் நான் பின்னாடி பார்ப்பேன். நல்லா தான் இருக்கும். டக்குனு இத ஆஃப் பண்றதுக்குள்ள சொல்லிடுறேன். அது மாரி வந்து முடிஞ்ச இதெல்லாம் சொன்னாலே நல்ல இந்த உலகம் வந்து ஒரு வாழ்றதுக்கு நல்ல இடமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்டின்னா, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே தான். வேற எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. இந்த பில்டிங் பக்கத்துல கொண்டு வந்து முடிச்சிடலாம். சரி ஓகே தான். கண்டிப்பா நண்பா. நீ இன்னும் தொடர்ந்து நெறைய இது பண்ணுவ. ஃபைனலா அந்த ஒரு 3 விஷயம் நான் எனக்காகவும் எனக்கு நான் இப்ப சொல்லிக்கிறேன். இது நீங்க உங்களுக்காக நீங்களே சொல்லிக்கோங்க. "டேய் நண்பா, நீ வந்து கரெக்ட்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. தப்பா பண்ணாலும் அத நீ மாத்திக்கிற நல்லதுதான். நீ நெனச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால அதுவரைக்கும் உன்னோட நல்ல உயிர காப்பாத்திக்கோ. நல்ல சோல், நல்ல மனிதன் நீ" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இதையே நீங்களும் சொல்லிக்கோங்க. அது நெறைய டைம்ல எனக்கு தோணுச்சுன்னா சொல்லுவேன். அந்த மாரி வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆ கரெக்ட் கிரீன் லைட் ஆஃப் ஆவறதுக்குள்ள இத நான் சொல்லிர்றேன். மனசுல கை வச்சுட்டு என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தையும் நம்ம போய் மாத்த முடியாது. எனக்கு தோணுனது ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு தெரியாது. டக்குனு என்ன பண்ணுவேன், மனசுல கை வச்சுட்டு, அவங்க ஒரு வேள தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அந்த தப்ப சரி பண்றதுக்கான ஒரு டைம் குடுங்க. இந்த மாரி கடவுள்ட்ட. இந்த மாரி வந்து குடுக்கணும். அவங்க உடம்பு நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஒரு கஷ்டத்துல இருக்கவங்கள வந்து என்னால டக்குனு காசு குடுத்து நெறைய ஏமாந்துருக்கேன். அப்படிங்கும்போது நான் இப்படி சொன்னேன்னா எனக்கு ஒரு மாரி பரவாயில்லையா இருக்கும். அதான் நான் பண்ணுவேன். அந்த மாரி நான் நெறைய பேர் கிளாஸ்ல பசங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குமே யோசிச்சிருக்கேன். அது ஒண்ணும் பிக் டீல் கிடையாது. நோ, நோ, நோ இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது. அது நல்ல விஷயம் தான். பெரிய விஷயம் தான் நண்பா. நீ நல்லது பண்ற. அதனால ஃபைனலா நீங்களும் இதே மாரி யோசிச்சுக்கோங்க. வந்து நம்ம நல்லது தான் பண்றோம். தப்பு பண்ணாலும் மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நம்ம நல்ல மனிதன் தான். அந்த மாரி வந்து நம்ம நெனச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதுவரைக்கும் நம்ம வந்து உடம்ப பார்த்துட்டு நம்ம அந்த டேவ கடக்கணும். உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இது கரெக்டான்னு தெரியல. நம்மளோட மைண்ட் செட் பேசணும்னு நெனச்சா பேசிட்டேன். கிரீன் லைட் எரியுது. டக்குன்னு நான் வந்து இந்த பில்டிங் வச்சு முடிச்சிடுறேன். ஃபைனலா சொல்லிடுறேன். யாராச்சும் இந்த பாட்காஸ்ட் இதுவரைக்கும் விடாம இல்ல. விட்டு விட்டு கேட்டிருந்தது ரொம்ப நன்றி. பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல. கண்டிப்பா அபிஷேக் நண்பர் கேட்பாரு. நண்பா நீ கண்டிப்பா கேட்ப. நான் உன்ன ஃபியூச்சர்ல சந்திக்கிறேன்.